நிஜ வாழ்க்கையிலயும் அவங்க 2 பேரும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா சொன்னாங்க. அதுவும் சரிதான் அத்தை. ஆனால் இன்றைக்கு ராமர் வனவாசம் போற ராமர் வேஷத்துல இருக்க. இதான பாட்டி எல்லாருக்கும் ஈஸியா தெரியற வேஷம். ராமன் நீ இங்க இருக்க, சீதை இருக்கணுமே, எங்க? சீதைக்காக தான் அத்தை நானும் காத்துட்டு இருக்கேன். என்ன சீனு? நீ எதுக்கு வள்ளி வேஷம் போடுறேன்னு சொன்ன? அது கீழே எல்லாரும் சொன்னாங்கல்ல. எல்லாரும் எங்க சொன்னாங்க? அந்த கதிரவன் தான் பைத்திய மாதிரி உளறிட்டு இருந்தான். நீயும் சரின்னு சொல்ற? சாதாரண வேஷம் தானே, இதுல என்ன இருக்கு? அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு மாயா. உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன செய்ய சொல்ற? நீ நாளைக்கு வள்ளி வேஷம் போடக்கூடாது. ஏன்? அது அப்படிதான். கதிரு முருக வேஷம் போட போறான். அதுக்காக தான் வேணும்னே உன்னை வள்ளி வேஷம் போட சொல்லியிருக்கான். என்ன நீ சின்ன பசங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல என்ன வேஷம் போடுறதுன்னு சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? இது ஜஸ்ட் ஒரு நாள் போட்டுக்கிற மேக்கப் மாதிரி தானே. ஏற்கனவே உன் மனசுக்கு மேக்கப் போட பாத்துக்கிட்டு இருக்கான். நீ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இங்க பாரு மாயா, நாளைக்கு நீ போடுற வேஷம் தான் உன் மனசுல என்ன இருக்குன்னு காட்ட போகுது. இடியட் மாதிரி பேசாத சீனு. வள்ளி வேஷம் போட்டா நான் என்ன வள்ளியாவே மாற போறேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அந்த வேஷம் போடக்கூடாது. நான் சொல்ற வேஷம் தான் போடணும். என்ன வேஷம்? நாளைக்கு நீ சீதாவா வா. சீதா. சீதையா? எதுக்கு? நான் ராமர் வேஷம் போட போறேன்.